ஹலோ வின் இன் ஒன் ட்ரேடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. பாருங்கள், எங்கே நான் வந்து டவுன் கொடுத்துருக்கேன், எங்கே வந்து அது வந்து போகுதுன்னு பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் வந்து கொடுத்து டவுன் கொடுத்துருக்கேன். சரியாக யூஸ் ஆகுது. அது எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிங்க, ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாரு, ப்ரோ லாஸ் பண்ணாமல் எப்படி ப்ரோ வந்து ட்ரேட் பண்ணுறதுன்னு. ப்ரோ அது வந்துட்டு எப்படியும் நம்மளுக்கு லாஸ் வரதான் ப்ரோ செய்யும். நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து 100% சொல்ல முடியாது. பினோமோவில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 2 லாஸ் கண்டினியூவாக வருதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து போகாதீங்க. நான் எல்லார்கிட்டையும் திரும்பி சொல்கிறது தான், ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கிங்க. அந்த டார்கெட் ரீச் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லாஸ் விழுந்தால் கூட நெக்ஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு என்ன யோசிக்க தோணுன்னா, எப்படியாச்சும் அந்த லாஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம திரும்பி எடுத்துடணும்னு சொல்லிட்டு அடுத்து ட்ரேட் போட ஆரம்பிப்பீங்க. இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும் இது கீழே போவோம் அப்படின்ற ஒரு மைண்டு அந்த டைமில் வரும். சரி போட்டுடலாம், ஃபுல் அமௌண்ட்டை போட்டுடலான்னு போடும்போது அது லாஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் வந்து இதுலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களோட ரிஸ்க்கு தான். நான் ஜஸ்ட்டு வந்து டீச் பண்ணி உங்களுக்கு வந்து கைட் பண்ண முடியும். ஆனால் அமௌண்ட் வந்து போடுறது எவ்வளோ போடணும், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணுன்றது உங்களோட விருப்பம் தான். ஆனால் போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் யோசித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம வந்துட்டு இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம். இண்டிகேட்டரை வந்து சூஸ் பண்ணுறேன் நான். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த 2 இண்டிகேட்டரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் மோஸ்ட்லி இதை வச்சு தான் நான் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பீரியட் வந்து 10 வச்சுக்கோங்க. இங்கே இஎம்ஏ கொடுத்துக்கோங்க, க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகேவா? க்ரீன் வச்சு அப்ளை பண்ணுங்கள். திரும்பியும் வந்து இன்னொரு மூவிங் ஆவரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீரியட் வந்து 30 வச்சுக்கோங்க. இஎம்ஏ கொடுத்துக்குங்க. இந்த கலர் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த க்ரீன் நோட் பண்ணுறது வந்து இந்த க்ரீனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ இந்த க்ரீன் வந்துட்டு இந்த ப்ளூ லைனை வந்து கிராஸ் பண்ணுதோ, ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ளூ லைனை கிராஸ் பண்ணும்போது டவுன் ட்ரேட் கொடுங்க. ஒரு 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், அந்த மாதிரி. 2 கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஒரு 3 to 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன். இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆகுது, இங்கே டவுன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக நடக்கும். சில டைம் பாருங்களேன், நான் சொன்னேன்ல 100% வராது. இப்போ இங்கே வருதுன்னு நினச்சிக்கிங்களேன், சில இதெல்லாம் ஒட்டி இந்த இடத்துலலாம் கிட்ட வந்துட்டு இந்த இடத்துல இப்போ வந்து டவுன் நினச்சிட்டு நம்ம கொடுத்துருவோம். டவுன் போவோம் அப்படின்னு 2 மினிட்ஸ் கொடுத்தா இங்கே லாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி லாஸஸ் வந்து வர செய்யும். ஆனால் நீங்கள் போடுற அமௌண்ட்டை பொறுத்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, இப்போ இங்கே கீழே போகுதுன்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஏரோ பாயிண்ட், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது நம்மளுக்கு வந்து காட்டும். அதுவும் கரெக்டாக இருந்துட்டு அப்படி போகுது அப்படின்ற பட்சத்தில், இப்போ இதுக்கு இங்கே கீழே வந்துடுச்சுன்னா, இங்கே ஏரோ வருது, மேலே 2 லைன் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து இது வந்து போட வேணாம். ஏன்னா இது கீழேயும் போகலாம், மேலேயும் போகலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே கிராஸ் ஆகுது, உங்களுக்கு வந்து இந்த ஏரோ வந்து காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே போயிட்டுக்குங்க. அதே இந்த MACD வந்து டிஃபால்ட்டு தான், இதே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கேருந்து இப்படி ஹைட்லேருந்து இப்படி இறங்குதா, இந்த இடத்துல வந்துட்டு முடிஞ்சிட்டா இங்கேருந்து ஒரு செக்ஷன் வந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நிற்கிது, இங்கே நிற்கோன்னா இங்கே ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கும், மேலே போகுது. ஓகேங்களா? இங்கே சின்ன கேண்டலோட முடிஞ்சு திரும்பி ஆரம்பிக்கும் போது மேலே போகுது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான். இந்த 2 லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டெலிகிராம் சேனலில் வந்துட்டு ஃப்ரீ சிக்னல் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. பயோவில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய ப்ரைவேட் மெசேஜ் கூட இருக்குது, டெலிகிராமில் அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இல்லை, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ, பாய்.